வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு முக்கோணவியலில் எடுத்துக்காட்டு 6.3 6.4 பார்க்கலாம். அதில் முதல்ல 6.3 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 1 கூட்டல் cos ஸ்கொயர் தீட்டா பை 1 + cos ஸ்கொயர் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா அப்படின்னு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல் நம்ம இடது கை பக்கம் இருக்கிறத எழுதிக்குவோம். அப்போ என்ன எழுதணும், 1 + cos ஸ்கொயர் தீட்டா பை 1 + கொசிக்கன் தீட்டா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதில் காட் தீட்டாக்குள்ள ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. சரிங்களா? இதில் காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னது அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கொசிக்கன் தீட்டா வந்திருக்கிறதுனால நாமளும் இங்கே என்ன போடுறோம், அதுக்கு தொடர்பான ஃபார்முலாவான கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 நான் என்ன செய்யலாம், போடலாம். இப்போ போட்டுட்டோம். இப்போ இதில் இந்த 1 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயரில் எழுத போகிறோம். இந்த இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வரி, இல்லைன்னா நேரடியாக கூட இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏற்கனவே முந்தைய கணக்கில் பயன்படுத்தியிருக்கோம். a² - b² ஈக்குவல் டு a + b × a - b. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a² - b² அப்படி இருக்குதா. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், இதை a + b × a - bன்னு எழுதலாம். இப்போ a² கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டானா a என்னதான் இருக்கும், கொசிக்கன் தீட்டா. b² 1² இருந்துச்சுன்னா b என்னதான் இருக்கும், 1. அப்போ இதை எப்படி எழுதலாம், கொசிக்கன் தீட்டா, ஏக்கு பதிலாக கொசிக்கன் தீட்டா, பிக்கு பதிலாக 1. அப்போ கொசிக்கன் தீட்டா +1 × கொசிக்கன் தீட்டா -1. அதை மாதிரி இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதிடலாம். இப்போ எழுதினோடனே இதில் பாருங்கள், மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொசிக்கன் தீட்டா +1 இருக்குது, கீழேயும் என்ன இருக்குது, கொசிக்கன் தீட்டா +1 இருக்கா. ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், நம்ம அடித்து கொடுத்துடலாம். இப்போ மீதம் என்ன இருக்கும், 1 கூட்டல் கொசிக்கன் தீட்டா -1. அதை அப்படியே எழுதுவோம். 1 கூட்டல் கொசிக்கன் தீட்டா +1. இப்போ +1 -1 என்ன செஞ்சுருவோம், கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ மீதம் நம்மளுக்கு என்ன இருக்கும், கொசிக்கன் தீட்டா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், வலது கை பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு வந்துருச்சா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன செஞ்சிடலாம், RHSன்னு போட்டுடலாம். இப்போ அடுத்த கணக்கு போகலாமா மாணவர்களே. அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு 6.4 சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா × சைன் தீட்டா என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவும் போல் நம்ம என்ன செய்வோம், இடது கை பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்குவோம். சீக்கன் தீட்டா - காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/cos தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதனால் இங்கே நான் சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக என்ன போட போகிறேன் அப்படின்னா 1/cos தீட்டாவை போட போகிறேன். மைனஸ் இந்த காஸ் தீட்டாவை எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ரெண்டையும் குறுக்க பெருக்குவோம். அப்போ காஸ் தீட்டா × காஸ் தீட்டா உங்களுக்கு என்ன வரும், இந்த காஸ் தீட்டாவையும் பெருக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா, கீழே இருக்கக்கூடிய காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும், 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போது நான் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன போடுறேன், சைன் ஸ்கொயர் தீட்டா, கீழே அந்த காஸ் தீட்டாவை என்ன செஞ்சாச்சு, அப்படியே போட்டாச்சு. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா × சைன் தீட்டா. a² எப்படி எழுதுவோம், a × ஏன்னு எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை சைன் தீட்டா × சைன் தீட்டான்னு எழுதலாம். இங்கே நம்மளுக்கு வலது கை பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், tan தீட்டா × சைன் தீட்டான்னு இருக்குது. சைன் தீட்டா இங்கே இருக்குது. அப்போ tan தீட்டானா என்னது, tan தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் tan தீட்டா. அப்போ இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிடலாம், tan தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். இந்த சைன் தீட்டாவை அப்படியே எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, வலது கை பக்கம் இருக்கிற இது நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்டது. எனவே தட் இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நன்றி மாணவர்களே.